ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யூபி ரூட்ல போயிட்டு எம்பி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிரதமர் ஆயிடுவீங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு என்னைக்கு சொன்னாங்க திராவிட இயக்கம்? தெற்கில் இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து தமிழன் இந்திய தேசத்தை முழுவதும் சங்க இலக்கிய காலத்தில் இருந்தது போல வரலாற்றுல மீண்டும் ஆள வேண்டும்னு சொன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால தானே தமிழ் சமூகம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும். இன்னும் வடக்கு நீங்க தான் 18 ஸ்டேட்ல நாங்க ஆள்றோம் அப்படின்னு பெருமையா சொல்லிப்பீங்க. இங்க என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியாது. 19 தமிழ்நாடு. எது 19 தமிழ்நாடு? அதுக்கு இன்னும் 75 வருஷம் ஆகுன்றாங்க திராவிட இயக்கத்தினர். திமுகவில் நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க இருக்கவே மாட்டாங்க. இங்க கண்ட்ரோலா இருக்கான். இங்க தமிழ்நாட்டுல யூபில அப்படியா இருக்குது? மக்கள் தொகை அடிப்படையில இங்க எப்படி இருக்குது, யூபில எவ்வளவு இருக்குது? ஏற்கனவே 80 தொகுதி பார்லிமெண்ட்டுக்கு. ஆமாவா? யூபில மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற கேனத்தனமான அந்த கொள்கை இருக்குல்ல, இந்திராவால கொண்டு வரப்படும். இன்னைக்கு மக்கள் வளம் இல்லாம ஜப்பான்ல இளைஞர்கள் இல்லாம ஜப்பான் வந்து அழிய போற கண்டிஷன்ல இருக்குன்னு அவன் பயப்படுறான். சீனா உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட தேசமாக இருந்தாலும் கூட இளைஞர்கள் இல்லைன்னு அவன் தவிக்கிறான். இளைஞர்கள் வளம் என்பது இந்திய தேசத்தில் தான் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி போராட்டம் வெடிக்கும் அப்படிலாம் சொல்லிதான் இந்த மும்மொழி கொள்கைக்கே சொன்னீங்க. அது பிசு பிசுத்து போச்சுன்றதுக்காக தான் மறைக்கிறதுக்கு டீலிமிட்டேஷன் எடுத்தீங்க. இதுவும் பிசு பிசுத்து போயிடும். அடுத்து இன்னொன்னு எடுத்துப்பீங்க. சரி சார், இப்ப குறையுமா ஏறுமா சார் டீலிமிட்டேஷன்? வந்து ஏறுங்க. எவ்வளவு ஏறும் சார்? அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. இருங்க, எவ்வளவு ஏறும் சார்? எவ்வளவு ஏறும் சொல்லுங்க சார். 39 சார், நமக்கு பார்லிமெண்ட் தொகுதி 39 சார். அஸ்வத்தாமன் சார் தெளிவா சொல்லுங்க. 39 பார்லிமெண்ட் தொகுதி நமக்கு ஏறினா எவ்வளவு ஏறும்? மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளரா இருந்த ராகுல் காந்தியே சொல்றாரு. அவருக்கு தெரியும் அந்த டேட்டா. ராகுல் காந்தி அறிவு இல்லாம 1000 சொல்லியிருக்காரு. ஹிடன்பெர்க் எல்லாம் வச்சுன்னு ஒரு தடவை பாராளுமன்றத்தையே முடினாரு. இப்போ ஹிடன்பெர்க் கம்பெனியா முடிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசலாமா? இதுல ரஃபேல் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டவங்க அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பேட்டி நான் காட்டுங்களா? அதுல சொல்றேன், கல்வியாளர்களே இல்லாம ஒரு ஒத்திசைவு பட்டியல்ல இவங்க உட்கார வச்சு பேசுற லட்சணம் இருக்கு. அதுல வந்து தமிழ்நாட்டுடைய, இப்ப நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேர் சொன்ன மரியாதையா இருக்காது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கல்வியாளர் தான் தலைமையை தாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமை பேசுறதெல்லாம் பேசிட்டு கல்வி அமைச்சர் சார், எங்க ஊர் கல்வி அமைச்சர். அவங்க பையன் தமிழ் படிக்கல சார். தமிழ் பேசினா தமிழ் ரத்தத்துல ஊர்னா மட்டும்தான் ஒரு அமைச்சர் சொல்றாருன்னு சொன்னா அவங்க பையன் திராவிடனா உணர்றவங்களுக்கு அது புரிஞ்சு தொலையவே தொலையாது. தொகுதி மறுவரை இன்னொரு பிரச்சனைங்க, பெரிய பிரச்சனை. மறுபடியும் நமக்கு வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதிகரித்தாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை அப்படின்றத ஒரு டேட்டா தரவோட நானுமே எடுத்திருக்கேன். எடுத்தீங்க இந்த பேப்பர்ல வந்த ஆர்டிகல் எல்லாத்துல இருந்து எடுத்திருக்கேன் சார். மறுவரை செய்யப்பட்டால் சொல்றேன், மறுவரை செய்யப்பட்டால் நான் சிம்பிளா ஒரே லைன் முடியாது. வட இந்திய எம்பிக்கள் 684 மாறிடுவாங்க, 81% மாறிடுவாங்க. தென்னிந்திய எம்பிக்கள் 164, 19% மாறிடும். அதே போல இப்ப 543ல வட இந்திய பர்சன்டேஜ் எவ்வளவு, தென்னிந்திய பர்சன்டேஜ் எவ்வளவு? அது டேட்டா வந்து இப்போதைக்கு வந்து கரெக்டா இல்ல அது சார் எப்படி பாருங்க. நான் என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் என்ன சொன்னார்? முதல்ல வந்து இந்த மேட்டரை ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னார்? சார் இப்போ 39 எம்பி சார். ஆமா, இந்த தொகுதி மறுவரை வந்துச்சுன்னா 31 குறைஞ்சிடும் சார். ஆமா சொன்னாரா? 8ல இருந்து 12 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு சொன்னாரா? இப்போ என்ன உருட்டுறீங்க பாருங்க சார். இல்ல 39ல இருந்து அதிகமா தான் ஆகும். ஆனா நம்மளை விட உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாயிடும். ஆமா, இப்ப நம்மளோட உத்தரப்பிரதேசத்துல கம்மியாவா இருக்கு சார். அது நான் பெரிய இன்டெலெக்சுவல் பலர்கிட்ட விசாரிச்சு எடுத்துர்க்கேன். இங்க பாருங்களேன், இன்டெலெக்சுவல்லாம் தேவையில்ல. நம்ம 4ஆம் கிளாஸ்ல 1-2 சொல்லி கொடுத்தாங்களா டீச்சர்? எல்லாம் தெரியும் சார். நீங்க என்ன சார் ஒவ்வொன்றும் வந்து பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 1-2 சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும்? நீங்க தான் தமிழ்நாடா? ஆனா மகாகவி பாரதிக்கு கூட இப்படி ஒரு இது வரலீங்க. ஆனா உங்களுக்கு அவ்வளவு திமிரணும். நீங்க தான் தமிழ்நாடு இல்ல, திருவள்ளுவரா நீங்க? எனக்கு புரியல. உங்களை சொல்லும் போதெல்லாம் தமிழ்நாடு நினைக்கிறீங்க. நீங்க தான் தமிழ்நாடா சார்? இந்த அரசாங்கத்துக்கு தான் சார் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன இருக்கணும், அவங்களுக்கு எது போய் சேரணும்னு. ஐயோ சாமி, நான் என்ன கேக்குறேன்,
அந்த இன்டெலெக்சுவல்ஸ் சொன்னதெல்லாம் டேட்டா படிச்சீங்கல்ல, அதை அப்படியே அந்த போன் அப்படி கவுத்து வச்சுட்டு 4ஆம் கிளாஸ்ல நமக்கு இருக்கிற அந்த 1-2 அறிவு மட்டும் சார். இப்போ இந்த தொகுதி மறுவரைன்னு ஒண்ணு கொண்டு வரீங்க, அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா டீலிமிட்டேஷன் என்ன ஆகும்? ஐயா, உத்தரப்பிரதேசத்துல நான் சொல்றேங்க ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி, ஒரு பயம் இருக்கு சார். இங்க பாருங்க, நான் ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ரொம்ப பயமா இருக்கு ஷாக் உங்களுக்கு. ஆயிடுவீங்க. இருங்க உத்தரப்பிரதேசத்துல 80 இப்ப மாதேஷ் புதுசா வந்தா 146. ஆனா என் தமிழ்நாட்டுக்கு அப்படியே நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா தமிழ்நாட்டுல இன்னைக்கு 39, 49 தான், 10 தான் ஏறும். அவங்களுக்கு பாருங்க 80, 66 எம்பி புதுசாகிறாங்க. அப்ப இதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? யூபி பீகார்னா நமக்கு ஓட்டு எங்கெங்க போடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா வின் பண்ணிடலான்ற எண்ணம். வேற என்ன? அப்ப காங்கிரஸுக்கு எல்லாம் போட்ட கேஸா முடிஞ்சுது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், பஞ்சாப், குஜராத், காங்கிரஸ் மொத்தமா முடிஞ்சு போச்சு. புதைச்ச இடத்துல இங்க மாநில உரிமையை பேசுது சார் இந்த அரசாங்கம். இதே போல தென் மாநிலங்கள், தென் மாநில முதல்வர்களை சொன்னீங்க சார், உங்களுக்கு ஓட்டு போடுற இடத்துல நீங்க வந்து அதிகமாகறீங்க அப்படின்றீங்க. அப்ப இந்த ஏரியாவெல்லாம் காங்கிரஸ் பூட்ட கேஸ்ன்னு ஒத்துக்கோங்க. காங்கிரஸ் முக்து பாரத் முடிஞ்சு போச்சு சார்ன்னு சொல்லுங்க. ஒண்ணு இந்த பக்கம் சொல்லுங்க, இல்ல அந்த பக்கம் சொல்லுங்க. இதை சொன்னா ஷாக் ஆவறீங்க. அதெல்லாம் இந்தியா கூட்டணி வலுப்படுத்தி எல்லாத்தையும் ஸ்டாலின் கொண்டு வந்துருவாரு. அதுக்காக தான் பேசியிருக்காரு. அப்புறம் ஏன் பயப்படுறாரு? சரி இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்ற விஷயத்துக்கு. இப்ப நீங்க படிச்ச டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவில் 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை. பேப்பராக இருந்தால் கத்தி கப்பல் செஞ்சு விடலாம், ஃபோனு டெலிட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்படி ஒரு டேட்டாவே இல்லை. நான் டேட்டா, இது பக்கா டேட்டாங்க. இது டேட்டா இல்லைங்க. நீங்க சொல்ற சோக்கால்டு அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, அதாவது இப்போ காசு வாங்கிட்டு ஆர்டிகல் எழுதுவாங்கல்ல, அந்த சோக்கால்டு அறிவுஜீவிகள் ரேட் என்னன்னு வேணா கேளுங்க. இந்த ஆர்டிகலுக்கு ரேட்டு. ஏன்னா சார் இங்க ஒரு நிமிஷம் வைங்க, அதை ரொம்ப முக்கியம். என்ன சார் இது? அதே வடமாநிலம் உத்தரப்பிரதேசம்னா 80 தற்போதைய தொகுதி, மாற்றத்துக்கு பின் அவங்க 91 தொகுதியா மாறும், 11 ஏறுன்றாங்க. அதே என் ஊர்ல தமிழ்நாடு பாருங்க, இப்ப 39, மாற்றத்துக்கு பிறகாக 31 தான் வரும்னு ஒரு சந்தேகப்படுறாங்க. ஒரு நிமிஷம், குறைஞ்சாலும் எங்களுக்கு குறையும், ஏறினாலும் எங்களுக்கு ரொம்ப பெருசா ஏற போறது இல்ல. மாதேஷ் இப்போ உங்க வெயிட் என்ன? சரி வேணாம் விடுங்க, அதே வெளில சொல்ல வேணாம். அடுத்த மாதம் மாதேஷுடைய வெயிட் 50 கிலோ ஏறும் என்று கூடப்படுகிறது. 50 கிலோ இருக்கிற வெயிட்ல இருந்து 50 கிலோ ஏறுவாரு அப்படின்னு நம்புறீங்களா? இதுக்கு சம்பந்தமே இல்லையா? அப்படிதான் இதுவும். எதை பேஸ் பண்ணி எழுதுறீங்க? என்னது இது? எதை பேஸ் பண்ணி கால்குலேஷன்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிதான் அப்படின்னு சொல்லியே எந்த டிராஃப்டும் இன்னும் வரல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எந்த டிராஃப்டோ பில்லோ வரல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளரா இருந்த ராகுல் காந்தியே சொல்றாரு, அவருக்கு தெரியும் அந்த டேட்டா. ராகுல் காந்தி அறிவு இல்லாம 1000 சொல்லியிருக்காரு. ஹிடன்பெர்க் எல்லாம் வச்சுன்னு ஒரு தடவை பாராளுமன்றத்தையே முடுங்கினாரு. இப்போ ஹிடன்பெர்க் கம்பெனியாக முடிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசலாமா? இதில் ரஃபேல் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டவனாரு. ஏமா தேஷ் யோசிச்சுப்பாங்கலாம் பேசலாமா? நான் என்ன சொல்கிறேன், இப்போது வக்ஃபு பில்லு வருதா? வக்ஃபு பில்லு போட்டாங்களா? போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்களா? எப்பயுமே பில்லுன்னு ஒன்று வரும். சமயத்தில் மோஸ்ட்லி பிஜேபி என்ன பண்ணால் உடனே இந்த இது பண்ணாங்க. 370 மட்டும் தான் உடனே பண்ணிச்சு ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். மற்றபடி எல்லா பில்லுமே ஒரு தடவை வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பி ஓவரால் டிஸ்கஷனுக்கு விட்டு தேசிய கல்விக் கொள்கையில் மக்களிடமிருந்து என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2 வருஷம் கருத்து வாங்கினாங்க. இந்தியாவில் இருக்கிற உண்மையான கல்வியாளர்கள், எஜுகேஷனலிஸ்ட், பிடிஆர் பணிகள் தியாகராஜன் மாதிரி கல்வி எஜுகேஷனலிஸ்ட்னா என்னன்னே தெரியாதவங்க கிடையாது. உண்மையான கல்வியாளர்கள் இந்தியா முழுவதும் தங்களுடைய கருத்துக்களை கொடுத்து அந்த கருத்துக்களை கல்வியாளர்கள் பரிசீலனை செய்து அந்த கல்வியாளர்கள் தேசிய கல்விக் கொள்கை. அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பேட்டி நான் காட்டுங்களா? அதுல சொல்றேன், கல்வியாளர்களே இல்லாம ஒரு ஒத்திசைவு பட்டியல்ல இவங்க உட்கார வச்சு பேசுற லட்சணம் இருக்கு. அதுல வந்து தமிழ்நாட்டுடைய, இப்ப நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேர் சொன்ன மரியாதையா இருக்காது, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கல்வியாளர் தான் தலைமையை தாங்கினார். அன்பில் மகேஷ் பொய்யாமை பேசுறதெல்லாம் பேசிட்டு கல்வி அமைச்சர் சார், எங்க ஊர் கல்வி அமைச்சர். அவங்க பையன் தமிழ் படிக்கலையே சார். பெருமையா சொல்றீங்க கல்வி அமைச்சர்னு, உங்களுக்கு அது பெருமையா இருக்கு. ஆனா அவர் பையன் தமிழ் படிக்கலன்றது ஒரு தமிழனா எனக்கு சிறுமையா இருக்கு மகேஷ். அது தமிழனா உணர்ந்தா, தமிழ் பேசினா, தமிழ் ரத்தத்துல ஊர்னா மட்டும்தான் ஒரு அமைச்சர் சொல்றாருன்னு சொன்னா அவங்க பையன் திராவிடனா உணர்றவங்களுக்கு அது புரிஞ்சு தொலையவே தொலையாது. தமிழனா உணர்ந்து பாருங்க அந்த வெறி என்ன, ஏன் அஸ்வத்தாம எவ்வளவு கோவப்படுறான்னு புரியும். இல்லைங்க, நான் நேரா வரேன். தொகுதி மறுவரைன்னு ஒண்ணு நடந்தால் டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடு பாதிக்கப்படும்னா, ஆமா பாதிக்கப்படும். எப்படின்னா அதிகரித்தாலும் 39 49 மாறும், 10 MP கூடும், குறைஞ்சாலும் 8 to 12 குறையும்.
ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகும், பீகாருக்கு அதிகமாகும், குஜராத்துக்கு அதிகமாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தா இங்க தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்தமா இங்க வந்து நம்ம வந்து பாதிக்கப்படுவோம்னு இன்னைக்கு ரேவந்த் ரெட்டிங்க அடிக்கடி மோடியை பாராட்டுவாரு. காங்கிரஸ்காரர் அவரு சில நேரத்துல மோடியவே பாராட்டிடுவாரு. அவரு சொல்றாரு தென் மாநிலங்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டீங்க நீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. நான் எடுத்து காட்டுங்களா? எதுக்கு எடுத்து காட்டுறீங்க? நான் நம்ப மாட்டேன். நான் சொன்னேன் காங்கிரஸ்காரங்க அப்படிதான் அறிவில்லாம 1000 பேசுவாங்க. அது பலமுறை மோடியை பாராட்டினவர் சார் அவரு. இருக்கட்டுங்க, உண்மையை பேசுறவங்க திடீர்னு போய் பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? நான் இப்போ வரைக்கும் நீங்க பாருங்களேன், இது பாருங்க, முதல்ல 39 தொகுதியிலிருந்து 31 தொகுதி ஆக போகுதுப்பா. ஆமா, திடீர்னு அப்படியே ஆம்லெட்டை திருப்பி போட்ட மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா, இல்ல 39 49 ஆக போகுதுங்கிறீங்க. 10 தான் வரும். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு அப்ப ஒரு வாய் 39 இருந்து 31 ஆக போகுதுன்னு சொல்லிச்சுல்ல, அந்த வாய் என்ன பண்ணலாம்? எங்களுக்கு டேட்டா எடுத்து சொல்றாங்க சார். இப்ப சொல்றவன் எதுக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான்? அறிவு இருக்குன்னா தான் அவர் ஒரே மாதிரி தானே சொல்லுவான். உங்களுக்கு டேட்டா எடுத்து கொடுக்குறான்ல ஒருத்தன், டேட்டா எடுத்து ஆர்டிக்கல் எழுதுறான்ல சார், காசு வாங்கிட்டு ஒரே மாதிரி தானே சார் எழுதணும். போன வாரம் 39 31 ஆகுங்கிறான், இந்த வாரம் 39 49 ஆகுங்கிறான். அவன் பேச்சை நம்ம நம்பலாமா? ஒரு அறிவார்ந்த அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை இருக்கு. தென் மாநிலங்கள் குறைக்கப்படும், எம்பிக்கள் இங்க பாத்தீங்களா? இப்ப புரியுதுங்களா? இந்த பாருங்க, காரணத்திற்காக ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தா காரணம் மாறாது. முடிவை எடுத்து விட்டு அதற்கு காரணங்கள் புனையப்பட்டால் காரணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இது நாங்க அறிவார்ந்த தமிழ் சமூகம் எங்களுக்கு புரியும். நீங்க திராவிடனா யோசிச்சா உங்களுக்கு புரியாது. நீங்க தமிழனா யோசிக்க உங்களுக்கு சரி சார். இப்ப குறையுமா ஏறுமா சார்? டீலிமிட்டேஷன் வந்து ஏறுங்க. எவ்வளவு ஏறும் சார்? அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. இருங்க, எவ்வளவு ஏறும் சார்? எவ்வளவு ஏறும் சொல்லுங்க சார். 39 சார், நமக்கு பார்லிமெண்ட் தொகுதி 39 சார். அஸ்வத்தாமன் சார் சொல்லுங்க சார். அஸ்வத்தாமன் சார் தெளிவா சொல்லுங்க. 39 பார்லிமெண்ட் தொகுதி நமக்கு ஏறனா எவ்வளவு ஏறும்? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன் சார்? நான் சொல்லுங்க சார், நேரா பதில் மட்டும் சொல்லுங்க சார். ஒரே ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. எங்க ஒரு நிமிஷம் இருங்க. 39 எவ்வளவு அதிகமாகும்? 59 ஆகுமா? 49 ஆகுமா? டெக்னிக்கல் கமிட்டி. சரி, ஒரு 10வது 5வது ஏறும்னு சொல்லுங்க சார். ஏறும்ல? ஏறும்னு அமித்ஷா பாய சொல்லிட்டாரு. ரைட். உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு ஏறும்? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு ஏறும்? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஏறும்? அதை சொல்லுங்க. அதான் மாதிரி இத சொல்றதுக்கு தான் ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த எத்தனை அடிப்படையில அந்த அளவுகோல்கள் வைக்கணும்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் போடுவாங்க. சரி, அந்த டிராஃப்டின் அடிப்படையில ஒரு கமிட்டி உட்காரும். சோ இதெல்லாம் தென் மாநிலம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அதே காதுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க சார். காதுக்கு நிறைய வேலை கொடுத்தாச்சு சார். யூபி ரூட்ல போயிட்டு எம்பி பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிரதமர் ஆயிடுவீங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? தென் மாநிலங்கள் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு என்னைக்கு சொன்னாங்க திராவிட இயக்கம்? நான் என்ன சொல்றேன், தெற்கிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து தமிழன் இந்திய தேசத்தை முழுவதும் சங்க இலக்கிய காலத்தில் இருந்தது போல வரலாற்றுல மீண்டும் ஆள வேண்டும்னு சொன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால தானே தமிழ் சமூகம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்குது. இன்னும் வடக்கு 18 ஸ்டேட்ல நாங்க ஆள்றோம் அப்படின்னு பெருமையா சொல்லிப்பீங்க. இங்க என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியாது. 19 தமிழ்நாடு. எது 19 தமிழ்நாடு? அதுக்கு இன்னும் 75 வருஷம் ஆகுன்றாங்க திராவிட இயக்கத்தினர். திமுகவில் நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் 75 வருஷம் வருது. 2026 அப்புறம் நீங்க இருக்கீங்களா பாருங்க பாஸ். அப்புறம் எழுதலாம், நீங்களே சப்ஸ்டிடியூட் சிஎம் சார். ஏற்கனவே யூபி ரூட் இல்லன்னா உங்களுக்கு இப்ப பாருங்களேன், இல்ல பாருங்க, இப்ப ஏற்கனவே உத்தரப்பிரதேச ரூட் இல்லன்னா நீங்க பிரதமரே ஆக முடியாது. நீங்க பாருங்க எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்க. வெட்டி கதை பேசும்போதெல்லாம் நல்லா பேசலாம், ஆனா சப்ஜெக்ட்டுக்குள்ள போனா உடனே டைவர்ட் பண்ணி கொண்டு போய். நான் அப்படி இல்ல சார். இப்ப நான் என்ன சொன்னேன் சார்? இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேச ரூட் இப்ப பாருங்கப்பா, டைவர்ட் பண்ணுவார் பாரு. இத பாருங்க, முதல்ல ஸ்கேல் முடிவு பண்ணுவாங்க, அளவுகோல்கள் முடிவு பண்ணுவாங்க, எதை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அளவுகோல், விகிதாச்சார அடிப்படையில். பாத்தீங்களா? விகிதாச்சாரம் இல்லைங்க, அளவுகோலுங்க. அளவுகோல். சரி, எது அளவுகோல் என்பதே இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. முடிவு செய்யப்பட்டு அந்த அளவுகோலின் அடிப்படையில் மறுவரையறை செய்வதற்கு குழுக்கள் அமைக்கப்படும். அந்த குழு உட்காந்து வருஷ கணக்குல என்ன பண்ணும், இது பண்ணும். அது எதை பேஸ் பண்ணி? இப்ப நடத்த போற மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி, பழைய கணக்கெடுப்பு இல்ல. குழுவுல நீங்க போடுற எல்லார்கிட்டையும் கருத்து ஒழுங்கா கேட்க முடியுதா? பிரியங்கா காந்தி ஒரு குழுவுல போட்டு சரியா கருத்து கேட்கலன்னு அந்த குழு இல்லைங்க, ராகுல் காந்தி அந்த மாதிரி குழு தான் இது. வேற என்ன? அந்த அளவுக்கு அறிவில்லாதவங்க, அந்த மாதிரி அறிவில்லாதவங்க எல்லாம் போட மாட்டாங்க. நீங்க போடுற குழு பூரா அவங்க தான் பிஜேபி காரங்க தான் இருப்பீங்க. நீங்க சொல்ற சன் பரிவார் பிரியங்கா ராகுல் மாதிரி அறிவில்லாதவங்க எல்லாம் போட மாட்டாங்க. அதுக்குன்னு டெக்னீஷியன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போடுவாங்க. கொஞ்சம் பொறுப்பு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு போட்டீங்களா? அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில இருந்த கமிட்டியில தமிழர்கள் மிக முக்கியமான ஆளுமைகள் இருந்தாங்க. தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க பிற்காலத்துல.
நான் அந்த பட்டியல் உங்களுக்கு அனுப்புறேன், பார்த்துட்டு பேசுங்க. அதாவது சும்மா அப்படியே இந்த ரோட்ல போற மாதிரி பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பா பேச. சார் ஏற்கனவே நீங்க நமக்கு எஜுகேஷனா என்னன்னு தெரியாது, தெரியும் சார், கல்வியல்னா என்னன்னு தெரியாது. நீங்க என்ன சார் இந்தியாவினுடைய தலை சிறந்த கல்வியாளர்கள்லாம் யாருன்னு கூட பிஜேபி வந்த பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்கணும். உங்களுடைய அறிவுக்கெல்லாம் பிடிஆர்லாம் உங்களுக்கு எல்லாம் கல்வியாளர், அவ்வளவுதான் உங்களுடைய அறிவு. நான் என்ன பண்றது, தலையெழுத்து போய் எங்க முட்டிக்கணும். நாங்க பிடிஆர் மாதிரி ஒரு நிதி அமைச்சர் எல்லாம் இந்தியாவுக்கு கிடைச்சிருந்தா அப்புறம் ஏன் கூப்பிட உட்கார வச்சீங்க? நிதி அமைச்சரா வச்சிருக்க வேண்டியதானே. பிடிஆர் மாதிரி பெரிய நிதி அமைச்சர் இல்ல சார், அவரு வேலை செஞ்ச பேங்க் எல்லாம் திவாலாகி போச்சு சார், அமெரிக்காவில் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா. அப்புறம் ஏன் சார் தூங்குனீங்க? நிதி அமைச்சர்ல வச்சு உட்கார வச்சிருக்க வேண்டியதானே. சோ டீலிமிட்டேஷன் இங்க தென் மாநிலங்களுக்கு பாதிப்புன்றாங்க சார். இப்போ டீலிமிட்டேஷன்ல நான் சொன்ன இந்த அளவுகோல் அடிப்படையில் இந்த குழு அமைக்க அளவுகோல்ன்றது முதல்ல எது அளவுகோல்னு இன்னும் தெரியாது. இல்ல சார், இதுல யூபிக்கு அதிகமாகும், பீகாருக்கு அதிகமாகும், குஜராத்துக்கு அதிகமாகும், எப்படி தமிழ்நாட்டுக்கு குறையும், ஆந்திராவுக்கு குறையும், கேரளாவுக்கு குறையும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எதன் அடிப்படையில் சொல்றீங்க? எல்லா டேட்டா எடுத்து வச்சுதான் சார் சொல்லுது. தரவுகள் அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்க இருந்து எடுத்து இங்க கண்ட்ரோலா இருக்கான். இங்க தமிழ்நாட்டுல, யூபில அப்படியா இருக்குது? என்ன கண்ட்ரோல்? மக்கள் தொகை அடிப்படையில இங்க எப்படி இருக்குது, யூபில எவ்வளவு இருக்குது? ஏற்கனவே 80 தொகுதி பார்லிமெண்ட்டுக்கு, ஆமாவா? யூபில மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற கேனத்தனமான அந்த கொள்கை இருக்குல்ல, இந்திராவால கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு மக்கள் வளம் இல்லாம, ஜப்பான்ல இளைஞர்கள் இல்லாம, ஜப்பான் வந்து அழிய போற கண்டிஷன்ல இருக்குன்னு அவன் பயப்படுறான். சீனா உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட தேசமாக இருந்தாலும் கூட இளைஞர்கள் இல்லைன்னா அவன் தவிக்கிறான். இளைஞர்கள் வளம் என்பது இந்திய தேசத்துல தான் இருக்கு. உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தம் நடந்திருக்காது. புள்ள பெத்துக்காதன்னு சொல்லி கல்யாண ஆவதனெல்லாம் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுது. புரியுதா? இன்றைக்கு தமிழ் சமூகத்துல இந்த திட்டம் மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகள். நீங்க தமிழ்நாடு முழுசும் டாஸ்மார்க்கை திறந்து விட்டு பல ஆண்களை இம்பார்ட்டன்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க முன்னாடிலாம் இப்போ குழந்தை பிறகுதுன்னா இந்த நார்மல் டெலிவரியா ஆப்ரேஷனான்னு கேட்பாங்க. நார்மல் டெலிவரி காமனாக இருக்கும், ஆப்ரேஷனான ஆச்சரியமாக வாயப்பொழப்பாங்க. இப்போ நார்மல் டெலிவரினா ஆச்சரியமாக வாயப்பொழுகிறோம். அது மாதிரி கல்யாணம் ஆயிட்டு நேச்சுரலாக குழந்தை பிறந்ததுன்னா அது வந்து இப்போ நான் இதுவாயிருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஐவிஎஃப்ல குழந்தை பிறக்கிறது தான் இப்போ நார்மல் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ சீரியஸான இஷ்யூ. காரணம், நீ டாஸ்மார்க்கை திறந்து வச்சு 50,000 கோடி உன் பண அரிப்புக்கு எங்களை அழிச்சிட்டு. சார் இந்த அக்கறை இருக்குன்னா டீலிமிட்டேஷன்ல நமக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஒரு தரவுகளோட என்னங்க பேசுறீங்க? ஏங்க உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தாதாங்க நீங்க எல்லாம் திருந்துவீங்க? டேட்டா சொல்லிட்டு இருக்கிறேன், ஐவிஎஃப் சென்டர் இருக்கிறத நீங்க பார்க்கவே இல்லையா? தெரியும் சார். இது அப்புறம் என்ன சொல்லிடுறீங்க? நான் இருக்கிறத நடக்கிறத பேசிட்டு இருக்கேன். டாஸ்மார்க்கை திறந்து வச்சு நீ வந்து தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை உருவாக்கத்தை, இனப்பெருக்கத்தை அழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இல்லாத உங்க கற்பனை கதையை எடுத்து வச்சுட்டு ராஜ்குமார் நாவல்ல வருமே அந்த மாதிரி எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு மேல இந்தியா, அதாவது தமிழ்நாட்டு மேல இந்துல ஒருத்தர் எழுதினார்ல சார், ஆமா, அந்த அறிவுஜீவியை போய் கேளுங்க எதை பேஸ் பண்ணிடா எழுதுனேன்னு. ஏங்க சும்மா ஏதாவது பேசிட்டு நீங்க உங்களுக்கு வாய் சும்மா இருக்கு, கை சும்மா இருக்குன்னு இது வந்து 31,000, அது 40,000, இது 80,000, எதை பேஸ் பண்ணி எழுதுன? அது வந்து டேட்டா. சரி, டேட்டாவை காட்டு. வந்ததும் ஒரு போராட்டம் வெடிக்கும் பாருங்க, அன்னைக்கு தெரியும். எழுதுந்து யார் தெரியும்? வந்ததுக்கு பிறகு ஒரு போராட்டம் வெடிக்கும், அன்றைக்கு தெரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி போராட்டம் வெடிக்கும், இது இதாகும் அப்படிலாம் சொல்லிதான் இந்த மும்மொழி கொள்கைக்கே சொன்னீங்க. அது பிசு பிசுத்து போச்சுன்றதுக்காக தான் மறைக்கிறதுக்கு டீலிமிட்டேஷன் எடுத்தீங்க. இதுவும் பிசு பிசுத்து போயிடும். அடுத்து இன்னொன்று எடுத்துப்பீங்க. மதேஷ், நீங்களும் இப்போ கேமரா எடுக்கிற தம்பியும் சண்டை போட்டீங்கன்னு வைங்களேன், பாக்ஸிங் போடுறீங்கன்னு வைங்க, ஒன்று நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லை அவர் ஜெயிப்பார். ஏன்னா ரியல் ஃபைட். நீங்கள் போய் காற்றுல குத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் குத்திட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தான் டயர்டாகும். யாரும் ஜெயிக்க போகிறது இல்லை. இல்லை முடிக்கல, நான் முடிவு தெரியாது, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அது மாதிரி தான் ரியல் பிரச்சனைகள்ல நம்ம போராடக்கூடாது என்பதற்காக கற்பனையான பிரச்சனைகளை எடுத்து திமுக காட்டிட்டு இருக்கு. அந்த கற்பனையான பிரச்சனைகள்ல பொது புத்தியையும் ஊடகத்தையும் டைவர்ட் பண்ணுது. இங்க தமிழகத்துல உண்மையான பிரச்சனை என்ன? போதைப் பொருள் பரவல், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, தமிழ்நாடு போலீஸ் காட்டு மிராண்டி மாதிரி மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது, கேட்பார் இல்லாம ஆடிட்டு இருக்கு, போற இடத்துல மக்களை தாக்குது. இவ்வளவு பிரச்சனை தமிழகத்துல இருக்கு. ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. இயற்கை வள சுரண்டல் மிகப்பெரிய அளவில் இருக்கு. கடலூர்ல கேப்பரமலையில வந்து தோல் தொழிற்சாலை கொண்டு வரான். அங்க பக்கம் போனா ராணிப்பேட்டையில ஒரே ஒரு ஏரியா தான் உருப்படியா இருக்கு, அங்க கொண்டு வரான். இந்த பக்கம் போனீங்கன்னா திருநெல்வேலி, இந்த பக்கம் கன்னியாகுமரியில மணல் கடத்தல், அந்த பக்கம் மலை வெட்டி இயற்கை வள சுரண்டல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கேரளாவுக்கு எத்தனை லாரி போதுங்கிற கணக்கு இப்போ வரைக்கும் நம்மகிட்ட இல்லை. இதெல்லாம் உண்மையான பிரச்சனைகள். இதுக்கு எதிராக நம்ம போராடணும்னா முடிவு கிடைக்கும்.
இல்லாத கற்பனையான பிரச்சனைகள் திமுக காரன் சொல்றதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தேன்னா உருப்படாம தான் போகும். நீங்க சொல்றதெல்லாம் பொது புத்திக்கு போய் சேருதா, விவாதிக்கிறாங்களா, எது உண்மைன்றதை மக்கள் சரியா ஆராய்வாங்க. பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.